ஸோ ஹலோ கைஸ். ஸோ இந்த நம்ம டேம் ரீஇன்கார்னேஷன் அவங்களோட பார்ட் 30 தமிழ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவில் பொறுத்த முன்னாடி யாரெல்லாம் லைக் பண்ண பார்க்க லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வருவோம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ ஓவராக பேசாமல் ஸ்ட்ரைட்டாக வந்து வீடியோக்குள்ளே வந்து போயிடலாம். ஸோ ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி கடைசியாக நடந்த அந்த ரீகேப் மட்டும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த மூன்லைட் ஸ்வாடோட ஃப்ராக்மெண்ட் இல்லாமல் ஸ்வாடே வந்து பார்த்திங்கன்னா எடுத்துருப்பான் இல்லையா. ஸோ அதிலேருந்து வந்து ஸ்டோரி எப்படி கண்டினியூ ஆகும், ஏன்னா நம்ம கேப் விட்டு ஒரு 4 நாள் ஆச்சு. ஸோ அதனால் வந்துட்டு அங்கே புரியாமல் போயிடும். ஸோ அதனால தான் இந்த முக்கியமான பாயிண்ட் வந்து இங்கே சொல்லிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூகன் வந்து என்ன பண்ணுறான்னா அந்த மூன்லைட் ஸ்வாட் எடுத்து ஸ்விங் பண்ணுறான். ஸோ ரொம்பவுமே ஸ்மூத்தாக வந்து பார்த்திங்கன்னா அதில் லைக் ஸ்விங் பண்ணுறான். ஸோ அதிலே வந்துட்டு நம்ம ஹேமல், அதாவது இவன் இருக்கான் இல்லையா, ஸோ அந்த லைக்கோத்ரோப், ஸோ அந்த இது வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக வந்து அடி வாங்கிடுது. இப்போ என்ன நடந்துச்சு, என்னால் ஒன்றுமே பண்ண முடியலன்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்துட்ருக்கு. அப்போ தான் வந்துட்டு நம்ம ஹீரோக்கு வந்து தெரியுது. ஸோ அவனோட விஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பிளர் ஆகிட்டு இருக்குது. அதுவும் இல்லாமல் அவனால் ஒழுங்காக மூச்சு கூட விட முடியல. ஸோ ஜஸ்ட் ஒரே ஒரு ஸ்விங் பண்ணதுக்கு அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது அவனோட மானாவை வந்து அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ அதனால் அவனுமே யோசிச்சுட்டு இருக்கான், இப்போதைக்கு என்னோட மானாவை பயங்கரமாக அது வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கு. ஸோ பட் இதுலேருந்து வர ஃபோர்ஸ் வந்து ரொம்பவுமே சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. ஸோ என்னால் இந்த டெத் நைட்டை முடிச்சிட முடியும்னு நினைக்கிறேன். ஸோ அதுவும் இல்லாமல் அந்த டிமானிக் ஃபோர்ஸுமே என்கிட்ட இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா அந்த டெத் நைட் வந்துட்டு அவனோட ஃபுல் ஃபார்ம் எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா வரான். பட் நம்ம ஹீரோ வந்துட்டு பார்த்திங்கன்னா வின்னிடு வெளில எடுத்துடுறான். ஸோ வின்னிடு வின்ஸ்டாம் இருக்கு இல்லையா, ஸோ அதை வெளில எடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அப்போ தான் என்னப்பா பயமாக இருக்கா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு பயங்கரமாக ஸ்விங் பண்ணுறான். ஸோ டெம்பர்ஸ்ட்ன்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா சம்மன் பண்ண வந்து ட்ரை பண்ணுறான். பட் எதுவுமே பண்ண முடியல, ஏன்னா அந்த மானா வந்து லேக் ஆகும் இல்லையா. ஸோ அதனால் இப்போ அந்த மீதி இருக்க அந்த பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மேனிப்புலேட் பண்ணி தூக்கி அடிக்கிறான். ஸோ அதிலே வந்துட்டு நம்ம அந்த டிமானிக் ஃபோர்ஸ் இருக்குது, அந்த லைக்கன்த்ரோப் வந்து பார்த்திங்கன்னா தூரமாக போயிருந்துருது. ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு இப்போதைக்கு உனக்கு கொள்கிற அளவுக்கு என்கிட்ட பவர் இல்லை, பட் இருந்தாலுமே நான் வந்து ட்ரை பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபுல் பவரையும் வெளில எடுத்துகிட்டு வரான். ஸோ அதனாலே வந்து பார்த்திங்கன்னா லைக் அந்த மானாவை யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து பஞ்செலாம் மேனிப்புலேட் பண்ணுறான். ஸோ அதிலே பயங்கரமாக போயிட்டுருக்கு. நம்ம இவன் இருக்கா இல்லையா அந்த லைக்கத்ரோப், ஸோ அவனோட ஆர்மரே வந்து பார்த்திங்கன்னா உடச்சி போயிடுது. ஸோ பயங்கர கோவத்தோடு வந்து பார்த்திங்கன்னா அவனோட ஃபுல் டிமானிக் ஃபோர்ஸையும் வெளில எடுத்துகிட்டு வந்து வரான். நம்ம ஹீரோ வந்துட்டு ஏன்டா இவ்வளோ நேரமாக இதை யூஸ் பண்ணாமல் இருந்தேன் முட்டாள் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்ருக்கான். டக்குன்னு அவன் வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா போதும், இதுக்கு மேலே ஃபன் பண்ண தேவையில்லன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஃப்ராக்மெண்ட் எடுத்து ஒரே விஷயம் வீசுகிறான் ஸ்ட்ரைட்டாக அந்த கோர் இருக்கு இல்லையா. ஸோ கோர் ஆண்ட போது அவன் வந்து எதிர்பார்க்காத டைமில் வந்து பார்த்திங்கன்னா மூன்லைட் ஸ்வாட் எடுத்து குத்திடுறான். ஸோ கோர் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக அடி வாங்கிடுது, அவனுக்கு சுத்தமாக முடியல. ஸோ அந்த ஒரு ஸ்விங்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு வாயிலேருந்து ரத்தமாக வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டுருக்கு. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், நம்ம லைக் இப்போ வந்து ஒன் பீஸ்க்கு போயிடும். ஸோ ஒன் பீஸில் நம்ம லூஃபி வந்துட்டு கியர் 5 யூஸ் பண்ணும்போது அவனோட பவர் வந்து ட்ரெயின் ஆகும் இல்லையா. ஸோ அதே மாதிரி நம்ம ஹீரோக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே பிளட் லாஸ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அதனால் வந்துட்டு அவன் என்ன பண்ணுறதுன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். ஏன்னா இப்போதைக்கு இக்னிஷன் யூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும், பட் இந்த மூன்லைட் ஸ்வாட் அளவுக்கு அது கன்சியூம் பண்ணாது. பட் அந்த ஃபோர்ஸுமே அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்காதுன்றதுனால அவன் வந்துட்டு அவனோட கேப்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து வச்சிடறான் அந்த ஸ்வாடை. ஃபஸ்ட்டு இப்போ அவன் அந்த கோராண்டை வந்து பார்த்திங்கன்னா போகிறான். ஸோ அதை அவன் நினச்ச மாதிரி அந்த கோருமே வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சிருக்குது. பட் இன்னும் ஃபுல்லாக டெஸ்ட்ராய் ஆகல. ரொம்பவுமே லைக் ரொம்பவுமே கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அவன் அமேலியா மூவினை வந்து பயங்கரமாக திட்டுறான். ஏன்னா அவனோட சொந்த கல்லறைக்குள்ளே போயிட்டு அவன் பண்ணதுனால சம கோவத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு ரஹ்மான் இங்கேருந்து ஓடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் ஹீரோ வந்துட்டு அந்த கோரை வந்து குத்த போகிறான். ஸோ அவனுக்கு வந்து பயங்கரமாக வந்துட்டு லைக் பாடி வந்து ஷேக் ஆகுது, சுத்தமாக அவனால் வந்து ஆட்ட முடியல. சேன்னு பார்த்தீங்கன்னா அவனோட உடம்புக்குள்ளேயே அவனால் குத்த முடியாது இல்லையா. ஸோ அப்போ அவன் பார்த்துட்டு இருக்கும்போதே புதுசாக யாரோட என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வருது. ஸோ யாருன்னு பார்த்தா நம்ம அமேலியா மூவின். ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு பயங்கர ஆர்வமாக வந்து பார்த்துட்டு இருக்கான். நான் வந்து சொன்னேன் இல்லையா, ரீகேப்பில் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ அந்த சீசன் 1ஓட ஃபைனல் ரீகேப்பில். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து வராங்க. நம்ம ஹீரோவால் வாயை கூட திறக்க முடியல. ஸோ சுத்தமாக எதுவுமே முடியாமல் அவன் வந்து அப்படியே நின்றுட்டுருக்கான். அப்போ தான் வந்துட்டு நம்ம ஹீரோ கேட்குறான், ஸோ ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து பேச முடியாதா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஏன் அந்தளவுக்கு உனக்கு வந்து தைரியம் இருக்கா, பட் நான் வந்து கொஞ்சம் ஐடியாஸ் வந்து கொடுக்குறேன், அதை யூஸ் பண்ணி ஏதாவது ட்ரை பண்ணி பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து யோசிச்சுட்டே வராங்க. ஸோ அதுக்கப்புறமா அவங்க வந்து இப்போ தான் ஒரிஜினல் சைக்கோபாத் மாதிரி பேசுவாங்க. ஸோ இப்போதைக்கு நான் உன்னை கொல்ல வந்து விரும்பலை. ஸோ அப்படியே உன்னோட மூஞ்சை வந்து தரையில் வச்சு இழுத்துட்டு போயிட்டு இந்த ஹாட் சாண்ட் இருக்கு இல்லையா, அதாவது இந்த டெசர்ட்டில் இருக்க மண், ஸோ அதுக்குள்ளே வந்து உன்னை புதைச்சி வச்சிடுறேன். உன்னோட தலை மட்டும் சர்ஃபேஸ்க்கு மேலே இருக்கணும். ஸோ அதனால் என்ன ஆகுனா கொஞ்சம் கொஞ்சமாக உன்னோட ப்ரீத்திங் வந்து நின்று போயிடும். ஸோ அதுவும் இல்லாமல் உன்னோட கண் வந்து உன்னோட ஃபோர்ஸையுமே தாண்டி வந்து லைக் க்ளோஸ் ஆகாமல் ஓப்பன்லேயே இருக்கும். உன்னோட வாய் ஓப்பனோட ரொம்பவுமே பயங்கரமாக பார்க்கவே நல்லா இருக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உன்னோட நாக்கெல்லாம் வெளில வந்து நீ பயங்கரமாக இதுவாகணுன்ற மாதிரி அவங்க வந்து பார்த்திங்கன்னா சைக்கோ பார்த்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமா அவனை என்ன பண்ணுவேன்னா, நான் போயிட்டு ஒரு கம்பளை கட்டி வச்சு உன்னோட காலில் வந்துட்டு இந்த ஸ்கேர் க்ரோ சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி வந்து பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பயங்கரமாக சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இதனாலே நம்ம ஹீரோ வந்துட்டு என்னோட பாடி தானாகவே ஓப்பன் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்ருக்கான்.
ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சொல்கிறாங்க, உன்னோட கண்கள் ஆல்ரெடி உடஞ்சி போன மாதிரியே இருக்குது. ஸோ பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் இருக்காதுப்பா. ஸோ உன்னை சீக்கிரமாக வந்து சாப்பிட மாட்டேன். ஸோ உன்னை வந்து சீக்கிரமாக ஒரு நல்ல ஸ்கேர் க்ரோவாக மாற்றி ரொம்ப நாள் நிற்க வச்சு காஞ்சு போனதுக்கப்புறம் தான் உன்னை நான் வந்து கொல்லுவேன். ஸோ நான் யாருன்னு தெரியுதா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கேட்குறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு அமேலியா மெர்வின் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். ஆமாம், நான் தான் அமேலியா மெர்வின், டெசர்ட் டஞ்சன் மாஸ்டரு, பிளாக் தான் அப்படின்ற மாதிரி வந்து வைக்கினா அவங்களே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. டெத் ஆன்சர் எல்லாமே நான் தான். ஸோ என்னோடய பெட்டை வந்து நீ உடச்சிட்ட அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லும் போது அது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதாவது யூஸ்லெஸ்ஸாக இருந்துச்சுன்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். அது இருந்தாலுமே என்னோடது, அதை வந்து யாருமே வந்துட்டு கொல்லக்கூடாது, நான் மட்டும்தான் எதுவாக இருந்தாலும் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி வந்து வைக்கினா அவங்க வந்து பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து குறுக்க வந்து பேசுகிறான். ஸோ டக்குன்னு ஒரே ஒரு ஸ்மேக் வந்து பார்த்திங்கன்னா போட்டு நம்ம ஹீரோ வந்து அடித்து தள்ளிடுறாங்க. ஸோ என் முன்னாடி இப்படிலாம் பேசக்கூடாதுப்பா, ஏன்னா நான் தான் ஓனர். ஸோ என் முன்னாடி நீ பார்த்து தான் பேசணும் உன்னை வார்த்தையெல்லாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ தான் நம்ம ஹீரோ வந்துட்டு யோசிக்கிறேன், இவள் வந்து கொன்னுட்டுமா, பட் இவள் வந்து வேறு லெவலில் இருக்காளே, அதாவது இவளோட பவர் வந்து என்னால் ரீச்சே பண்ண முடியல. ஸோ ஈவன் இப்போ நான் வந்து இக்னிஷன் யூஸ் பண்ணாலுமே என்னால் எதுவுமே பண்ண முடியாது. மேபி நான் பேல்ஜக் லூட்பத் சொன்ன மாதிரியே வந்து பண்ணிட்டுமான்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறான். ஸோ ஆக்சுவலாக உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா சீசன் 1 ஃபைனலில் நம்ம பேல்ஜக் லூட்பத் வந்து ஒரு எம்டி பேப்பர் வந்து கொடுத்துருப்பாப்புல. ஸோ அதை எடுத்துகிட்டு போய் நம்ம ஹீரோ வந்துட்டு இப்போ அமேலியா மெர்வின் கிட்ட வந்து கொடுக்குறான். ஸோ அதை படித்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஓ இந்த சீலா சரி சரி யார் என்கிட்ட கொடுத்தா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது பேல்ஜக் லூட்பத் தான் கொடுத்தாருன்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். ஸோ அவரா சரி சரி எனக்கு ரொம்ப நாளுக்கு முன்னாடியே அவர் ஹெல்ப் பண்ணார். ஸோ அதுக்கு பேமெண்ட்டாக வந்து நான் வந்து ஒரு ப்ராமிஸ் வந்து ஃபேவர் பண்ணேன். ஸோ அதனால தான் வந்துட்டு அவர் உன்னை காப்பாற்றுறதை கொடுத்துருக்காரு போல். சரி ஓகே, இப்போதைக்கு உன்னை நான் அப்படியே விட்டுறேன். ஸோ உனக்கு வேறு ஏதாச்சும் ஆசை இருக்கா அப்படின்ற மாதிரி அந்த வைக்கினா கேட்குறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு நீயே வந்து செத்து போயிரு அப்படின்ற மாதிரி அந்த வைக்கினா சொல்கிறான். ஓ இந்த மாதிரி தான் நான் எதிர்பார்த்தேன், ஆனால் இப்போதைக்கு அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. மேபி நான் வந்து உன்னை கொன்னுடுறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்துட்ருக்காங்க. ஆனால் உன்னை உயிரோட விடுறது நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறது எனக்கே கன்ஃபியூசிங்காக இருக்குன்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்துட்ருக்காங்க. சொல்லிட்டுலாம் பயங்கர சைக்கோபாத் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கேரக்டர் வந்து போர்ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ பட் ஆனால் நீ வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க தெரியுமா, ஈவன் இங்கே இருக்க சுல்தான்ஸ் கூட இந்த இடம் வந்து தெரியாது, ஆனால் நீ வந்து வந்துட்ட. ஸோ டெசர்ட் மேஜர்ஸ்க்கு எங்களுக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ இப்போதைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே அப்பன்னு பார்த்து யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ என்னோடய வாழ்க்கைக்காக நான் அவள் காலில் விழுந்து கேட்டுட்டுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யோசிக்கிறான். எப்படி இருந்தாலும் நான் இப்போ வாயை திறக்கலன்னா அவளோட டார்க் மேஜிக் யூஸ் பண்ணி மொத்தத்தையும் அப்சர்வ் பண்ணி அவள் வந்து தெரிஞ்சுப்பா. ஸோ அதனால் இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறதுன்ற மாதிரி வந்து வைக்கினா அவன் வந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ சரிப்பா உன்னோட ஹிஸ்ட்ரேஷன் அளவுக்கு நான் வந்து இறங்க விரும்பல, சரி ஒரு ஆன்சராக வந்துட்டு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு சீக்கிரமாக இங்கே இங்கிலீஷ் யூஸ் பண்ணிட்டு ஓடி போயிடலாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்ருக்கான். அப்போ அவங்க வந்து சொல்கிறாங்க நான் 3 வரைக்கும் என்றேன். ஸோ அது வரைக்கும் என்னால் வெயிட் பண்ண முடியாது, சீக்கிரமாக சொல்லல என் ஹார்ட் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. ஸோ அவங்க வந்து 1 2 3ன்ற மாதிரி எண்ணும் போதே கையை எடுத்துகிட்டு வராங்க. டக்குன்னு நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு இருக்கும்போதே பின்னாடி ஏதோ பெரிய ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிரியேட் ஆகுது. திரும்பி பார்த்தா அந்த இறந்து போன லைக்கந்த்ரோப் வந்து பார்த்திங்கன்னா எந்திரிச்சு நிற்குது. ஸோ இந்த ஃபீலிங் ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ரொம்பவுமே பயத்தில் வந்து பார்த்துட்ருக்கான். ஸோ அமேலியா மெர்வின் வந்து தலை குனிஞ்சு நீங்கள் இங்கே வரதுக்கான காரணம் தெரிஞ்சுக்கலாமா, என்னோட டியர் டீமன் கிங் ஆஃப் இன்கரேஷன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோ நம்ம என் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ லிட்டரலாக தரமான ஒரு ட்விஸ்ட்டுன்னே நான் வந்து சொல்லுவேன். இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் ட்விஸ்ட் கிடையாது, இதுக்கு மேலே வரதான் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ஸோ அதுவும் இல்லாமல் நம்ம லயன் ஹார்ட்ஸோட ஹிஸ்ட்ரியுமே இதுக்கு மேலே காட்டுவாங்க. ஸோ டீமன் கிங்கை வந்து ஃபஸ்ட் டைமாக நம்மளுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க ஸ்டோரி லைனில். ஸோ ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.